பிடிஎஸ் தான் மாறியிருக்காங்க. ஸோ இது மூலியமா கண் கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது கொரியன்ஸில் எவ்வளோ விஷயங்கள் பாப்புலராக இருக்குது. அப்படி இருந்துமே பிடிஎஸை மையமாக வச்சு அவரை இன்வைட் பண்ணதால் அவருமே பயங்கர ஹாப்பி. அவர்கிட்ட இதை பற்றி சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு அவர் என்ன பிடிஎஸ் லோகோ வச்சு அழைச்சது எனக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது, இதை நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காரு. ஸோ ஆர்மிஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னைக்கான தேர்ட் அப்டேட். இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்டை இருக்கிறதுலேயே ரொம்ப ஹைப்பை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அப்டேட். அப்படின்னு என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, பிடிஎஸ் உடைய வாழ்க்கை வரலாற கொரியன் டிராமாவா எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்திருந்தா அதுல யார் நடிச்சிருக்கா அப்படின்றது தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ஒரு 6 மந்த் முன்னாடி இருக்கும் வச்சுக்கோங்களேன், பிடிஎஸ்ல இருக்க 7 மெம்பர்லையும் வச்சு பிகின்ஸ் யூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கே டிராமாவா ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அந்த சீரியஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்